77வது இந்திய குடியரசினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நாம் குடியரசாக கொண்டாடி கொண்டிருப்பதற்கு காரணமான தியாகிகள், அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. நமக்கு கடமைகளையும் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள், பொறுப்புகளையும் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டிய தினம் இந்த நாள்தான். இந்த குடியரசிலே நாம் இந்த குடியரசாக மாற்றிக்கொள்வதற்கு, நம்மை நாமே வடிவமைப்பதற்கு, நம்மை நாமே ஆள்வதற்கு நாம் எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தி கொண்டோம் என்பதற்கான ஒரு தொடக்க நாள் தான் 1950 ஜனவரி 26. 50 தொடங்கி இன்றைக்கு 2026 வரைக்கும் ஏறக்குறைய 77 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடந்து வந்த 77 ஆண்டுகால வரலாற்றிலே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பங்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சியிலே இருந்திருக்கிறது. எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியா என்பதை மிக நன்றாக அரசு உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கிற வகையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழகம் முன்னேற்ற பாதையிலே பொருளாதார வளர்ச்சியிலே முதல் 3 இடங்களிலே நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்பது நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நாம் இந்த குடியரசு விழாவில் நாம் பார்க்க முடியும். அந்த வகையிலே கல்வியிலும் உயர்ந்து நிற்கிறோம், பொருளாதார வளர்ச்சியிலும் உயர்ந்து நிற்கிறோம். இது குடியரசு தினத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இதை நாம் வெளிக்காட்டிக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே நம்முடைய இந்த குடியரசு உருவாவதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த எண்ணற்ற வீரர்கள் தான் சொல்லணும், தியாக மறவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்கள் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய நலன் என்பதையெல்லாம் துறந்துவிட்டு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே நம்முடைய மாவட்டத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய சென்னிமலையிலே பிறந்து கொடிகாத்த குமரனாக தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை தான் ஏந்தி வந்த கொடியை நாட்டுக்காக கையிலே இருந்து ஒரு துளியும் நழுவ விடாமல் காந்தி வாழ்க என்று சொல்லிக்கொண்டு, சுயராஜ்யம் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு உயிர் துறந்த திருப்பூர் குமரனுடைய நினைவை நாம் இந்த நாளிலே நினைவு வர முடியும். ஏனென்று சொன்னால் சுதந்திரத்திலே அவருடைய பங்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய பங்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த வகையிலே அப்பேற்பட்ட தியாகிகளை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்வோம். இந்த குடியரசு தினம் எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நாளாக அமையட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.